பசுமையான ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அங்கு பறவைகள் இனிமையாக பாடின, ஆறுகள் மெதுவாக ஓடின, மலர்கள் மனம் வீசியது. அந்த காட்டில் மினி என்ற ஒரு சிறிய முயல் இருந்தது. மினி எப்போதும் மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் உதவி செய்யும் பழக்கம் உடையவள். ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மட்டும் பயந்தாள்: இருட்டு. மினிக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர்: பாம்பு பாப்பா, மயில் மாயா, அணில் சின்னு. ஒரு நாள் மாயா கேட்டாள்: மினி, நீ எதுக்குத்தான் இருட்டை இவ்வளவு பயப்படுற? மினி மெதுவாக சொன்னாள்: இருட்டில பேய் வரும் போல தோணும். நண்பர்கள் சிரித்தாலும் யாரும் அவளை கிண்டல் செய்யவில்லை. ஒரு நாள் இரவில் வானம் கருப்பாகி பலத்த காற்று வீசியது. மழை கொட்டி தீர மின்னல் மின்னியது. மினி பயந்து தனது குடையில் ஒளிந்து கொண்டாள். திடீரென்று அவளுக்கு அருகே சின்னு அணிலின் சத்தம் கேட்டது. சின்னு சொன்னான்: மினி, எனது வீட்டுக்கு மழலை ஊது, என்ன செய்ய? மினி முதலில் பயந்தாலும் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். மினி தன்னுடைய பயத்தை மறந்து குடையுடன் ஓடி சின்னுவை அழைத்து தனது வீட்டுக்கு கொண்டு வந்தாள். வழியில் மின்னல் மின்ன காற்று பலமாக இருந்தாலும் மினி எதற்கும் தளரவில்லை. இருவரும் பாதுகாப்பாக வீட்டை அடைந்தார்கள். மினியின் துணிவை பார்த்து சின்னு ஆச்சரியப்பட்டான். மறுநாள் காலை மழை நின்றது. காட்டு விலங்குகள் எல்லாம் மினியை பாராட்டினார்கள். மாயா சொன்னாள்: நீ இருட்டு பயப்படாதே, உன் துணிவு தான் உன்னை வெற்றி பெற்றது. மினி சிரித்துக் கொண்டே சொன்னாள்: நண்பனை காப்பாற்றும் போது பயம் மறைந்து போயிடும். மினி அன்றிலிருந்து இருட்டை பயப்படவில்லை. அவள் எல்லோருக்கும் உதவி செய்யும் பெரிய மனசுடையவள் ஆனாள். காட்டு விலங்குகள் அவளை துணிவான முயல் மினி என்று அழைத்தனர். பாடம்: பயம் இருக்கும், ஆனால் நண்பர்களுக்காக, நன்மைக்காக நம்மால் அதை ஜெயிக்க முடியும்.